Hello guys, welcome to AROMATIC dishes. இன்னைக்கு நம்ம chicken குழம்பு எப்படி வைக்கலாம் அப்படின்றத பத்தி இன்னைக்கு நம்ம சேனல்ல பார்க்க போறோம். அதுக்கு என்னென்ன ingredients தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். இப்போ நம்ம village ஸ்டைல்ல chicken குழம்பு பார்க்கறோம். அதுக்கு ஃபர்ஸ்ட் நாங்க 1 kg chicken எடுத்துறோம். இப்போ அடுத்து தாளிக்கிறதுக்கு 2 டேபிள்ஸ்பூன் அளவு ஆயில் எடுத்துறோம். கொஞ்சம் தேவையான அளவு கருவேப்பிலை, 1 ஸ்பூன் அளவு கடுகு உளுந்தம் பருப்பு எடுத்துறோம். 10 சின்ன வெங்காயத்தை அடுத்து சாப் பண்ணிட்டோம். அடுத்து ஒரு சின்ன சைஸான தக்காளி எடுத்து சாப் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ நம்ம குழம்புக்கு வணக்கி அரைக்கிறதுக்கான இன்க்ரீடியன்ட்ஸ் இதெல்லாம் என்னென்னா, ஃபஸ்ட்டு ஒரு 20 சின்ன வெங்காயம் வச்சுருக்கோம். அடுத்து ஒரு 4 சின்ன சைஸான பூண்டு பல் இருக்குது. சின்ன சைஸில் 3 தேங்காய் சில்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கசகசா, 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு, 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகு, 4 கிராம்பு, கொஞ்சம் சின்ன சைஸில் பட்டை, அப்புறம் ஒரு அன்னாச்சி பூ வச்சுருக்கோம். இப்போ அடுத்து குழம்புக்கு தேவையான மசால் போடணும்ல, அதுக்கு என்ன மசால் நாங்கள் யூஸ் பண்ணுறோன்னா, ரெகுலராக வீட்டில் குழம்புக்கு யூஸ் பண்ணுற நாங்களே ரெடி பண்ணுற மசால் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அந்த மசால் கொஞ்சம் எடுத்தாச்சு, 3 ஸ்பூன் மசால் எடுத்தாச்சு. இப்போ நம்ம எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெசில் எடுத்து மேலே வச்சாச்சு அடுப்பு மேலே. இப்போது 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் எடுத்தோம், அதை ஊற்றியாச்சு. இப்போ இந்த எண்ணெய் காயட்டும். அடுத்து நம்ம எடுத்து வச்ச 1 டேபிள் ஸ்பூனான கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. இப்போ கடுகு வெடிக்குது. அடுத்து தேவையான அளவு கருவேப்பிலை எடுத்தோம், அதை போட்டாச்சு. நெக்ஸ்ட் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க 10 வெங்காயத்தை போட்டுடலாம். இப்போ இது கோல்டன் கலர் அளவுக்கு கொஞ்ச நேரம் அது இப்படி கிண்டி விட்டுக்கலாம். இது லைட்டாக கோல்டிஷ் கலர் வரட்டும். இப்போ அடுத்து நம்ம சாப் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் கோல்டிஷ் கலர் இருந்துச்சு. ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா, குட்டி குட்டியாக சாப் பண்ணி வச்சுருந்தாலும் ஒரு சின்ன சைஸ் தக்காளி அதை போட்டுக்கலாம். இப்போ இதோட சேர்த்து இதையும் வணக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி நல்லா வணங்கிருச்சு. ஸோ நம்ம அடுத்து நம்ம எடுத்து வச்சுருக்க 1 kg சிக்கன் போட்டுக்கலாம். இப்போ நம்ம எடுத்து வச்ச 1 kg சிக்கனை ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா நம்ம கிளறி விட்டுக்கலாம். இப்போ நம்ம அடுத்து சிக்கனுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க. இப்போது போட்ட உப்பு நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு தேவையான அளவு உப்பு போட்டு கிளறி விட்டுருக்கோம். இப்போ சிக்கனில் ஆல்ரெடி கழுவுனதில் தண்ணி இருக்கும் அப்படின்றனால இப்போ நம்ம எந்த தண்ணியும் சேர்க்க வேண்டாம். ஒரு 5 நிமிஷம் இதை மூடி போட்டு மூடிக்கலாம். ஏன்னா அதில் உப்பு நம்ம போட்ட உப்பெல்லாம் சிக்கனில் இறங்குற அளவுக்கு ஒரு 5 நிமிஷம் அதை மூடி வச்சிடலாம். நல்லா கிளறி விட்டு இப்போ மூடி போட்டு மூட போகிறோம். இப்போ இது மூடியாச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ 5 நிமிஷம் ஆச்சு. ஸோ இப்போ இது நல்லா பாயில் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்துக்கலாம். இப்போ ஆல்ரெடி சிக்கனில் இருந்த தண்ணி வச்சு இது கொஞ்சம் தண்ணியாக இருக்குது, உப்பெல்லாம் நல்லா இறங்கியிருக்கும். ஸோ இதை ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா கிளறியாச்சு. இதுக்கப்புறம் சிக்கன் நல்லா பாயில் ஆகுறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம்.
இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்க்கறதுல நாங்கள் வீட்டில் வந்து ரெகுலராக அரிசி கழுவின தண்ணியில் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது அப்படின்றனால அது நாங்கள் எங்கள் வீட்டில் எல்லா குழம்புக்கும் ரெகுலராக யூஸ் பண்ணுவோம். ஸோ நாங்கள் அது சேர்த்துட்டு ரிமைனிங்க்கு தான் நார்மல் தண்ணி சேர்க்க போகிறோம். இப்போ அதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அதை ஆட் பண்ணியாச்சு. இப்போ ரிமைனிங்க்கு தேவையான அளவு தண்ணியும் ஜாயின் பண்ணியாச்சு. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இது பாயில் ஆகிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் ஆகும். ஸோ இதை எப்பயும் போல் ரெகுலராக மூடி விடுற மாதிரி மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இதை மூடி வச்சிடலாம். இப்போது இது 10 நிமிஷம் பாயில் ஆகிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம வணக்கி அரைக்க வேண்டியதுன்னு பார்த்த இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம இப்போ வணக்கி அரைச்சிக்கலாம். இப்போ வணக்கிறதுக்கு ஒரு வெசில் மேலே வச்சாச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஊற்றணும். அந்த வெசிலில் இருக்க தண்ணி கொஞ்சம் காயட்டும். இப்போ அது காஞ்சிருச்சு. இப்போ 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஊற்றிக்கலாம். எடுத்து வச்சேன் 20 சின்ன வெங்காயமும் 4 பல்லு பூண்டு இதில் ஜாயின் பண்ணிக்கிறோம். இப்போ இதை வணக்கிக்கலாம். இப்போ இது ரொம்ப கோல்டன் கலர்லாம் வர தேவையில்லை. ஒரு அளவுக்கு கொஞ்சம் வணங்கட்டும். இது வணங்கினோடனே என்ன பண்ணலான்னா நம்ம எடுத்து வச்சுருக்க அந்த சோம்பு கசகசா இதெல்லாம் எடுத்து வச்சு ஆல்ரெடி நம்ம இன்க்ரீடியன்ட்ஸ் பார்த்தோம். அதெல்லாம் ஒன்றா போட்டுக்கலாம். இப்போ இதெல்லாம் சேர்த்து வணக்கிக்கலாம். இப்போ அடுப்பை நம்ம சிம்மில் வச்சுக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை ஏன் லோ ஃப்ளேமில் வச்சோன்னா இந்த மசாலா ஐட்டம்ஸ் இந்த கசகசா மிளகு இதுகெல்லாம் கருகிடக்கூடாது ஹை ஃப்ளேம்லேருந்து. ஸோ அதனால் நம்ம இப்போ லோ ஃப்ளேமில் வச்சு வணக்கணும். இப்போ இது வணங்கிருச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ணுறோன்னா நம்ம எடுத்து வச்சு 3 சின்ன சைஸ் தேங்காவாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதையும் சேர்த்து நல்லா வணக்கி விட்டுக்கலாம். தேங்காய் ரொம்ப வணங்கணுன்ற அவசியம் இல்லை, ஓரளவுக்கு வணங்கட்டும். இப்போ இது கூட வந்து நம்ம எடுத்து வச்ச குழம்பு மசாலா தூள் போட்டுக்கலாம். 3 ஸ்பூன் இருக்கோம் இல்லையா, இதை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை வச்சு நல்லா கிளறி விட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போது மசால் போட்டோன்னே ஏன் நம்ம ஃப்ளேம் ஆஃப் பண்ணோன்னா, இது வீட்டில் அரைச்ச குழம்பு மசாலாலாம் ஆல்ரெடி எல்லாமே வறுத்து அரைச்சது தான். சப்போஸ் நீங்கள் ஃப்ளேம்லேயே வச்சு இதை வணக்கிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் கருகல் ஸ்மெல் வந்துடும். ஸோ மசால் போட்ட உடனே ஒரு டைம் கிளறி விட்டு ஆஃப் பண்ணியாச்சு. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம பேஸ்ட் பண்ணிக்கலாம். அடுத்து இப்போ சிக்கன் என்ன கண்டிஷனில் இருக்குதுன்னு போய் பார்க்கலாம். இதை இப்போ கிளறி விட்டுக்கலாம். இது இப்போ பாயில் ஆகிட்டுருக்கு. இது ஒரு 5 நிமிஷம் பாயில் ஆகட்டும். அதுக்குள்ளே அந்த மசாலா ஆறவும் அதை பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை இப்போ திரும்ப மூடி வச்சிடலாம். இப்போ ஆறிடுச்சு. ஸோ இதை நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வணக்கி வச்ச எல்லாத்தையுமே நம்ம மிக்ஸி ஜாரில் ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை பேஸ்ட் பண்ணலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம இதை பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். இப்போ சிக்கன் நல்லா பாயில் ஆகிருக்கும். நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ இது கூட நம்ம அந்த மசாலா சேர்த்துக்கலாம். நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்ச பேஸ்ட்டை ஆட் பண்ணிட்டோம். இப்போ இதை சும்மா ஒரு டைம் கிளறி விட்டுக்கலாம். நல்லா எல்லா இடத்துலையும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி.
இப்போ நம்ம ஆல்ரெடி பேஸ்ட் ஜாயின் பண்ணி அதை ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுருந்தோம். இப்போ அடுத்து குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இப்போ ஆல்ரெடி நம்ம சிக்கனில் வந்து உப்பு போட்டிருக்கோம். ஸோ குழம்புக்கு உப்பு இதுக்கு மேலே தேவையான செக் பண்ணிக்கலாம். ஒருவேளை கம்மியாக இருந்தால் ஆட் பண்ணிக்கலாம். எங்களுக்கு கரெக்டாக தான் இருக்குது. ஸோ நாங்கள் அதுக்கப்புறம் ஆட் பண்ணல, அதே அளவில் ஸ்டாப் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து இது ஒரு 10 நிமிஷம் மூடி போட்டு மூடிடலாம். ஏன்னா இப்போ மசாலா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த மசாலாவோட ஸ்மெல் போகிற அளவுக்கு இது கொதிக்கவும் வேக விட்டு மூடிடலாம். அதோட மசாலாவோட பச்சை ஸ்மெல் போட்டும். ஸோ அது வரைக்கும் இதை மூடி வச்சிடலாம். இப்போ இதை மூடி வச்சாச்சு. இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ குழம்ப எடுத்து கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ அதை நல்லா கிளறி விட்டு திரும்ப மூடி போட்டு மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நல்லாவே மசாலா ஸ்மெல்லாம் போய் இப்போ நல்லா பாயில் ஆயிடுச்சு. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, ஃபைனலாக மல்லித்தழை ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சம். இப்போ மல்லித்தழை ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நமக்கு குழம்பு நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ்லாம் ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ இதை நம்ம வேறு வெசலில் மாற்றிக்கலாம். இப்போ நம்ம இதை மாற்றி வைக்கிறோம். இப்போ நமக்கு டேஸ்டான வில்லேஜ் ஸ்டைல் சிக்கன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இது நியூலி ஸ்டார்டட் சேனல்னால எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.